வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க ஆட்டமே இதுதான் அதிமுகவுக்கு பெரிய ஆப்பு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இணைய அதிமுகவுடன் சேர ஒரு சில முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தற்போது அந்த மாதிரியான முடிவு எதுவும் எங்களிடம் இல்லை, நாங்கள் சேர விருப்பப்படவில்லை என்பதனை வெளிப்படையாக கூறும் வகையில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். அதாவது என்னவென்று பார்க்கும் பொழுது, அதிமுகவுடன் மீண்டும் ஓபிஎஸ் இணைந்தால் தென் மாவட்டங்களில் மீண்டும் ஆதரவு என்பது கூடும், இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறலாம், பலத்தை மீண்டும் நிரூபித்து காமித்து 2026 தேர்தலில் வெற்றியை பதிக்கலாம் என்ற முயற்சியிலும் தீவிரமாக களப்பணிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ்ஓ தற்பொழுது மீண்டும் அதிமுகவில் இணைய வாய்ப்பே இல்லை என்றும் கூறி வருகிறாராம். காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தற்பொழுது அவருக்கு தோதுவாக எதுவும் அதிமுகவில் எடுபடாத நிலைமையில் ஏன் நாம் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்விகளும் அவருக்குள்ளே எழுப்பப்படுகிறதாம். அப்படி இருக்கையில் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியாக முடிவுகளை எடுத்து தாவேகா பக்கம் செல்லலாம் என்ற பேச்சுவார்த்தைகளையும் தொடங்கி உள்ளாராம். மேலும் டிடிவி தினகரன் இவரும் தென் மண்டலத்தில் ஒரு ஆதரவையும் செல்வாக்கையும் பெற்றிருக்கிறார். அப்படி இருக்கையில் யுவராட்சி என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார் என்று பேசப்பட்டிருந்தது. ஆனால் இவரும் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருப்பதன் காரணமாக தாவேகா கூட்டணிக்கு செல்லலாம் என்ற ஒரு முடிவிலும் இருக்கிறாராம். அதிமுக பாஜக கூட்டணியில் சென்றால் நமக்கு பெரும் அளவில் ஆதரவும் சீட்டுக்களும் உரிய மரியாதையும் கிடைக்காது என்பதால் நாம் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்தால் நாம் பெருமிதத்தில் வெற்றியும் பெறலாம், நமக்கான ஒரு அடையாளமும் இந்த கட்சியின் மூலமாக திகழ்த்தி கொள்ளலாம் என்ற முடிவிலும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு சில பிளான்களையும் போட்டு வருகிறார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் இருவரும் இணைந்து தாவேகா பக்கம் செல்லலாம் என்ற முடிவுகளையும் எடுத்து வருகிறார்கள். இது அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியும் பெரும் ஆப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக மாற்றப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள்கிட்ட அதிமுகவின் வாக்குகள் தென்மண்டலத்தில் இருக்கிறது. இவர்கள் எந்த பக்கம் செல்கிறார்களோ அந்த வாக்குகள் அப்படியே செல்லுமே தவிர அதிமுக பக்கம் அந்த வாக்குகள் வராது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிறார்கள் ஓபிஎஸ், டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள். இப்படி இருக்கையில் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஏதேனும் பிளான்களை போட்டு தற்பொழுது போறவர்களை தடுத்து நின்று அதிமுகவிற்குள் மீண்டும் இழுக்க பிளான்களை போட்டால் கண்டிப்பாக இந்த வாக்குகளை அதிமுகவுக்குள்ளே தக்க வைக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை கோட்டவிட்டார் என்றால் கண்டிப்பாக தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகள் என்பது தென் மாவட்டங்களில் இருக்கும் என்றே கூறப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 10 தேர்தல்களில் தென் மாவட்டங்களில் ஆதரவை தொடர்ந்து குறைந்து கொண்டு காணப்படுகிறது அதிமுக என்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.